தொடர்பான பிரச்சனைகளை நாங்கள் அதிகார சபையிடம் முறையிட்டிருக்கிறோம். இந்த நேர அட்டவணையை சீர் செய்து எங்களுடைய சேவைகளை சிறப்பான முறையில் மக்களுக்கு செயலாற்றுவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று பல தடவைகள் பல முறைப்பாடுகள் மூலம் தெரிவித்து இதுவரை எதுவிதமான முன்னேற்றகரமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மற்றும் பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், தங்களுடைய போக்குவரத்தை நாங்கள் சரியான முறையில் மேற்கொள்வதற்காக இந்த போராட்டத்தை நாங்கள் செய்திருக்கிறோம். ஆகவே பொதுமக்கள் எங்களுடைய பேருந்துகளை நம்பி தங்களுடைய பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புதல் மற்றும் வேலைகளுக்கு அசௌகரியங்கள் ஏற்பட்டிருக்கும். அதுக்காக நாங்கள் தங்களிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதிகாரி தவறுகள் ஏற்பட்டிருந்தால் சம்பந்தமாக எழுத்து மூலமான மக்கள் தெரியப்படுத்துகின்ற போது அது தொடர்பான விசாரணைகள் மேற்கொண்டுதான் அந்த குற்றச்சாட்டை நாங்கள் நிரூபிக்க முடியும். ஒருதலை பட்சமாக குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவரை இடமாற்றம் செய்வதோ அல்லது பணி நீக்கம் செய்வதோ அரச நிர்வாக விதிமுறைகளுக்கு முரணானது. உத்தியோகத்தரை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்ற காரணத்தை காட்டி ஒரு போக்குவரத்து சேவையை வழங்குகின்ற ஒரு நிறுவனம் தனது சேவைகளை நிறுத்தி வைப்பு என்பது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை மிகவும் மனவருத்தத்துடன் தெரியப்படுத்துகின்றேன். போக்குவரத்து சபை கிளிநொச்சி சாலையால் மேற்கொள்ளப்பட்ட பணி பகிஷ்கரிப்பு தொடர்பாக நாங்கள் மக்களுக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்துவது என்னவென்றால், இலங்கை போக்குவரத்து சபைக்கும் தனியார் பேருந்துகளுக்கும் இடையிலான நேர அட்டவணை தொடர்பான முரண்பாடுகள் நீண்ட நாட்களாக இருப்பதால் இது தொடர்பான பிரச்சனைகளை நாங்கள் அதிகார சபையிடம் முறையிட்டிருக்கிறோம். இந்த நேர அட்டவணையை சீர் செய்து எங்களுடைய சேவைகளை சிறப்பான முறையில் மக்களுக்கு செயலாற்றுவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று பல தடவைகள் பல முறைப்பாடுகள் மூலம் தெரிவித்து இதுவரை எதுவிதமான முன்னேற்றகரமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. கடந்த 4 நாட்களாக தொடர்ச்சியான பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் இலங்கை போக்குவரத்து சேவை கிளிநொச்சி சாலையால் இடம்பெற்று வருகிறது. மேற்குறித்த போராட்டத்திற்கான காரணம், வெள்ளிக்கிழமை அன்று எமது பேருந்து ஒன்று தாமதமாக வந்ததால் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு பொறுப்பதிகாரியாக அதிகார சபைக்கு உட்பட்ட பொதுப்பதியாக செயற்பட்டு வரும் ஒரு அதிகார சபை நேரக்கணிப்பாளர் எமது பேருந்து சேவையை மறைத்து தனியாருக்கு அந்த நேரத்தை வழங்கினதால் எமது சேவையை தொடர்ந்து செயலாற்ற முடியாமல் போனது. அவ்வாறு அவர் அந்த இலங்கை போக்குவரத்து சபைக்குரிய பேருந்தை சேவையை ஆற்ற விடாமல் மறைப்பதற்கு அவருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டதால் உடனடியாக அவர் அந்த ஒரு நிலைத்துத்தரமான செயற்பாடை செய்தபடியினால் உடனடியாக அவரை இடமாற்றம் செய்யும் வரைக்கும் எமது பணி பகிஷ்கரிப்பு தொடர்ச்சியாக இடம்பெறும். அவ்வாறு அவரை மாற்ற முடியாது என்று சொன்னால் இலங்கை போக்குவரத்து சபை ஒரு தனியாக ஒரு பேருந்து நிலையத்திலிருந்து செயற்படுவதற்கு கௌரவ ஆளுநரும் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபரும் எங்களுக்கான ஒரு தனியான ஒரு பேருந்து நிலையத்தை தந்தும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், தங்களுடைய போக்குவரத்தை நாங்கள் சரியான முறையில் மேற்கொள்வதற்காக இந்த போராட்டத்தை நாங்கள் செய்திருக்கிறோம். ஆகவே பொதுமக்கள் எங்களுடைய பேருந்துகளை நம்பி தங்களுடைய பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புதல் மற்றும் வேலைகளுக்கு அசௌகரியங்கள் ஏற்பட்டிருக்கும். அதுக்காக நாங்கள் தங்களிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த பிரச்சனைக்கு இன்று நாங்கள் அரசாங்க அதிபரிடம் மகஜர் கையெழுத்தி இருக்கிறோம். உடனடியாக அவர் மாற்றம் செய்யப்பட்டால் இன்றிலிருந்தே எமது சேவைகள் ஆரம்பிக்கப்படும். அவ்வாறு இல்லாவிட்டால் எமது தலைமை காரியாலயத்துக்கு குறித்த சம்பவம் தொடர்பாக தெரியப்படுத்தியிருக்கோம். அங்கிருந்து வரும் ஒரு உத்தரவு காரணமாக எமது சேவைகள் இடம்பெறும். ஆகவே பொதுமக்களிடம் நாங்கள் திரும்பவும் மன்னிப்பு கடமைப்பட்டிருக்கோம். நன்றி. வணக்கம். நான் தான் அன்றைக்கு கிளிநொச்சி சாலையிலிருந்து பேருந்து கொண்டு சென்ற நடத்துனர். நான் தான் அன்றைக்கு வரும்போது என்ன சம்பவம் நடந்ததுன்னா, இடையில் வரும்போது பஸ்ஸில் இயந்திர கோளாறு காரணமாக பஸ் ஒரு இடத்துல ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டு, இதை பூர்த்தி செய்கிறதுக்காக டிப்போக்கு அறிவித்து எல்லாம் பஸ்ஸை நிப்பாட்டி வச்சுருந்தோம். அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னா, ஒரு கொஞ்ச நேரத்தால் திரும்ப பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ண முயன்ற போது ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை மக்களை இடையில் ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்துக்குள்ளே வந்து நின்றதால் அதை கொண்டு வந்து சேர்க்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் நாங்கள் பஸ்ஸை திரும்ப கொண்டு வந்தோம். அப்படி கொண்டு வரும்போது இங்கே வர ஒரு 20 நிமிஷம் லேட் ஆகிட்டு, இதை ஒரு காரணமாக காட்டி அதுக்கு அடுத்த இங்கேருந்து போக வேண்டிய 9:30 சேவையை எங்களை தொடர விடலை. இதை போய் நான் பொறுப்பதிகாரிகிட்ட பஸ் ஸ்டாண்ட் பொறுப்பதிகாரிகிட்ட நான் போய் சொன்னபோது அவர் எனக்கு ஒரு பதிலுமே அளிக்காமல் இதை பற்றி தனியார்கிட்ட போய் கதைங்கண்டு அவர் எனக்கு சொல்கிறார். அவர் அந்த இடத்துல அவர் எந்த கடமையையும் அவர் செய்யாமல் அவர் போய் தனியார்கிட்ட போய் கதைக்க சொல்கிறார். அவரோட கடமையை அவர் செய்ய விரும்பலை. நான் தான் போய் திரும்ப தனியார்கிட்ட கேட்க, தனியார் பஸ் எல்லாம் அவங்களோட பஸ்ஸை அடித்து அதை மறைச்சி வச்சுருந்தாங்க. இதன் காரணமாக தான் இன்று வரைக்கும் சேவை நடத்தலை. இதை போய் அவர்கிட்ட சொல்லியும்
எந்த இதுவரைக்கும் ஒவ்வொரு நாளும் இதான் பிரச்சனை. தொடர்ந்து அவர் வந்து அதிகார சபையில் இருந்து கொண்டு அவர் எங்களுக்கு மட்டும் எங்களுக்கு அவர் செய்ய வேண்டிய கடமையில் செய்யாமல் தனியாருக்கு மட்டும் அவர் வந்து அவளை தீர்ப்புகளையும் தனியாருக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து கொண்டு போகிறேன். இதன் காரணமாக எங்களுக்கு இதால் எந்த இதுவுமே பிரியோசனம் இல்லாத ஒரு இது உண்டு. ஏன்னா நாங்கள் அவர்கிட்ட முறையிட்டால் அதுக்கான கோரிக்கைகள் எந்த கோரிக்கையுமே இதுவரைக்கும் நிறைவேற்றிப்பட தரல. ஒவ்வொரு நாளும் தனியார் லேட்டானால் அதை அவரே கதைச்சு கொள்கிறார், அவரே முடிச்சு கொள்கிறார். ஆனால் நாங்கள் பஸ் லேட்டானால் மட்டும் இங்கே எங்களை நிறுத்துறது, எங்களுக்கு டைம் பிந்தி போடுறது, எங்களை முந்தி எடுக்க சொல்கிறது, அதை மட்டும் அவர் செய்கிறதே ஒழிய ப்ரைவேட் எந்த தனியார் பேருந்து வந்து எந்த நேரமும் இல்லை. அவங்களுக்கு எந்த இடத்துல எந்த பிழை வந்தாலும் அதை பற்றி அவர் கண்டுகொள்கிறதே இல்லை. எங்களுக்கு இப்போ பிரச்சனை வந்து எங்களோட பஸ்ஸை 9:30 ட்ரெயினுக்கு அனுப்ப விடலை, எங்களோட சேவையை தொடர விடலை. அவருக்கு எதிராக தான் நாங்கள் இந்த போராட்டத்தை செய்கிறோம். இதால் தான் பஸ் நிறுத்தப்பட்டிருக்கு. அன்றைக்கு செய்த கொண்டக்டர் நான் தான். இதான் நடந்த பிரச்சனை. வணக்கம். கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற இலங்கை போக்குவரத்து சபையினுடைய பேருந்துகள் என்று பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடுவதாக என்னால் அறியக்கூடியதாக இருந்தது. ஆனால் இது சம்பந்தமான எழுத்துமூலமான அறிவிப்புகளையும் இதுவரை எனக்கு கிடைக்கப்பெறவில்லை. மதிப்புக்குரிய அரசாங்க அதிபர் அவர்களாலும் வடக்குமான பிராந்திய போக்குவரத்து சபையினுடைய பிரதம முகாமையாளர்களாலும் தொலைபேசி வாயிலாக எனக்கு தெரியப்படுத்தப்பட்டது. அத்தோடு இலங்கை போக்குவரத்து சபையினுடைய கிளிநொச்சி சாலை முகாமையாளர்களே பொலிசிலே முறைப்பாடு செய்து அந்த பொலிஸ் அதாவது எங்களுடைய பஸ் ஸ்டாண்ட் ஓஎஸ்சியையும் அழைத்து விசாரணை செய்து இணக்கப்பாடு காரணமாக போலீசாரினாலே வழக்கு தொடருமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இருந்த போதிலும் பொதுமக்களுக்கான போக்குவரத்து சேவை இருவரும் இணைந்தே செய்ய வேண்டும். அதற்குரிய நேர அட்டவணைகள் மாறி வழங்கப்பட்டன. ஆனால் அந்த நேர அட்டவணைகளிலே இடைக்கிடையே சில தகராறுகள் ஏற்படுகின்ற பொழுதும் நாங்கள் அதை இரு பகுதியினரையும் கூப்பிட்டு ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவது வளமை. இருந்த போதிலும் இது திடீரென வெள்ளிக்கிழமை ஏதோ ஒரு தர்க்கம் ஏற்பட்டதன் காரணமாக இவர்கள் எங்களுடைய அதிகார சபையினுடைய கிளிநொச்சி மாவட்டத்துக்கு பொறுப்பான உத்தியோகத்தர் மீது குற்றச்சாட்டினை மேற்கொண்டு இந்த பணிப்பை ஈடுபடுவதாக அதிகாரபூர்வமற்ற வகையிலே எனக்கு அறிக்கை கிடைத்திருந்தது. அப்படியே ஒரு அதிகாரி தவறுகள் விட்டிருந்தால் சம்பந்தமாக எழுத்து மூலமாக தெரியப்படுத்துகின்ற பொழுது அது தொடர்பான விசாரணைகள் மேற்கொண்டு தான் அந்த குற்றச்சாட்டை நாங்கள் நிரூபிக்க முடியும். ஒருதலைப்பட்சமாக குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவரை இடமாற்றம் செய்வதோ அல்லது பணி நீக்கம் செய்வதோ அரச நிர்வாக விதிமுறைகளுக்கு முரணானது. எனவே இக்காரணத்தை கொண்டு, அதாவது அந்த உத்தியோகத்தரை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்ற காரணத்தை காட்டி ஒரு போக்குவரத்து சேவையை வழங்குகின்ற ஒரு நிறுவனம் தனது சேவைகளை நிறுத்தி வைப்பு என்பது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை மிகவும் மனவருத்தத்துடன் தெரியப்படுத்துகின்றேன். இவ்விடயம் சம்பந்தமாக கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் இப்பொழுது தொலைபேசி வாயிலாக என்னை தொடர்பு கொண்டு இது சம்பந்தமான ஒரு கலந்துரையாடலுக்கு அழைத்துள்ளார். அக்கலந்துரையாடலின் போது சுமூகமான நிலைமையை எட்டுவதற்காக என்னால் ஆலோசனைகள் வழங்கப்படும் என்பதனை இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்கிறேன்.